Meenakshi Institute of Engineering and Technology, Tandalam, Chennai. BTech CSC, AINML, AINDS, Cyber Security, IT and ECE. கண்டனூரை வழங்குவதற்காக தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். தலைவர் அவர்களுக்கு வணக்கம். இந்த கண்டன கூட்டம் வெறும் முதலமைச்சரை எதிர்த்து சொல்லக்கூடிய கண்டனம் ஆர்ப்பாட்டமா? இல்லை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது ஜெயராஜ் பெனிஸ் அவர்களுடைய லாக்அப் டெத்ல ஒரு முறைகேடு நடந்த பொழுது கடுமையாக நீங்கள் மக்களிடம் போராட்டம் நடத்தினீர்கள். அந்த போராட்டத்தில் சிபிஐன்னு அந்த கேஸை நடத்திட்டு இருக்கும் பொழுது, அன்றைய இருந்த முதலமைச்சர் சிபிஐக்கு மாற்றும் பொழுது, சிபிஐக்கு கேஸை மாத்தினா இங்க தமிழக காவல்துறை என்ன செஞ்சிட்டு இருக்கு, இதற்கு தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் பதவி விலகணும்னு சொன்னீங்க. அந்த போராட்ட குணம் இன்று உங்களுக்கு எங்கே போனது? எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது ஏற்பட்ட போராட்ட குணம் முதலமைச்சராக இருக்கின்ற இப்பொழுது ஏன் மனித உரிமைக்காக நீங்க பேச மறுக்கிறீங்க? எங்கிருந்து இந்த குரல் ஒழிச்சுச்சுன்னா, அஜித் குமார் அவர்கள் கடுமையான மரணம் ஏற்பட்ட பொழுது அதை ஃபர்ஸ்ட் வலிப்பு நோயால இறந்துட்டார்னு ஒரு பொய்ய சொன்னீங்க. அதன் பிறகு கடுமையான போராட்டம், எங்க தலைவருடைய அந்த அம்மாவை பார்த்துட்டு வந்த பிறகு சிபிஐ என்கொயரின்னு சொன்னீங்க. அன்றைக்கு சிபிஐ என்கொயரி தவறுன்னு சொல்லும் போது ஏன் இங்க எஸ்ஐடியை போடல? அப்ப இன்னொரு நாடகம் நிகழ்த்தினீங்க. அந்த இழப்பு ஏற்பட்ட அந்த அம்மா கிட்ட சாரிமான்னு சொன்னீங்க. உங்கள் தேர்தல் நாடகம் அங்கதான் வெளிப்பட்டுச்சு. அந்த தேர்தல் நாடகம் என்னன்னா, மதுரை ஹைகோர்ட் இந்த கேஸை எடுத்து உண்மையை வெளிக்கொண்ட பிறகு சாரி சொன்னீங்க. ஆனா அதே மதுரை ஹைகோர்ட் சொன்னிச்சு, இதுவரை 24 பேருக்கு ஏற்பட்ட மரணம் ஏற்பட்டது இருக்கே அப்படின்னு மதுரை ஹைகோர்ட்டே சொல்லும் பொழுது, அப்பொழுது எங்கள் தலைவர் ஒரு உத்தரவிட்டார். ஒட்டு மொத்தமா 31 குடும்பத்தையும் சந்திக்க வேண்டும் என்று சொன்னார். அரசியலுக்காகவா? இல்லை. இல்ல உங்களை மாதிரி ஓட் பேங்குக்காகவா? இல்லை. 31 பேரும் எந்த மாவட்டத்தில் இருக்காங்க கூட எனக்கு தெரியாது. ஆனால் 31 பேர்ல நேற்று 20 குடும்பங்களை சந்திக்கும் பொழுது ஒவ்வொரு கண்ணீரும் இரத்த கண்ணீராக மாறியது நேற்று. அதற்கு உண்மை வேண்டும். என்ன உண்மை வேண்டும்? ஒவ்வொரு இறக்கப்பட்ட யார் யாரெல்லாம் லாக்அப் டெத்லையும் விசாரணை கைது இறந்தவங்களுக்கெல்லாம் ஒரு போலியான கதைகளை உருவாக்கி தன்னுடைய எதிர்கால குழந்தைக்கு கஞ்சா வித்தவன், சாராய வித்துவன் அப்படின்னு பொய் கேஸ் போட்டு அவங்களை கொண்டு இன்றைக்கு இருக்க எதிர்கால தலைமுறை ஒரு அக்யூஸ்டோட குழந்தையா இன்னைக்கும் ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு நிரபராதி. மாண்புமிகு முதல்வர்களே, ஜெய் பீம் படம் பார்த்து நீங்க சொன்னீங்க, படத்தை பார்த்து அழுகுறதானே உங்க வேலை, உண்மையை பார்த்து அழுகுறதா உங்க வேலை கிடையாது. அந்த படமும் உங்க மகன் தான் எடுப்பாரு. அந்த படத்தை பார்த்துட்டு சொன்னீங்க, எனக்கு 3 நாளா தூக்கம் வரலன்னு ஜெய் பீம் படம் பார்த்துட்டு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, கோகுல் ஸ்ரீ 17 வயசுல லாக்அப் டெத்ல ஒருத்தர் இறந்தார் அடிச்சே. அந்த அம்மா இங்க நின்றுட்டு இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு யார் பதில் சொல்லுவா? 17 வயசு சிறுவன் கொல்லப்பட்டிருக்கார். அதுக்கு நீங்க உடனே ஒரு நபர் கமிஷன் போட்டீங்க. யார போட்டிருக்கீங்க? நீதிபதி சந்துரு அவர்களை எந்த ஜெயஸ்ரீ படம், எந்த ஜெய்பீம் படம் பார்த்து நீங்க எந்த சந்துரு அவர்களை பாராட்டினீரோ அதே கோகுல் ஸ்ரீ கேஸ்ல 17 வயசு ஒரு மைனர் மகன் இறந்த பிறகு ஒரு நபர் கமிஷன் போட்டீங்க. அந்த ஒரு நபர் கமிஷனோட அறிக்கை ஏன் வெளியே வரவில்லை? ஏன் வெளியே வரல? ஊடகம் இதை நோக்கி கேட்க வேண்டும். எப்படி அஜித் குமார் அவர்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்ட பொழுது 31 கொலைகள் இன்று முதல்வரால் மறைக்கப்பட்டு மனித அநீதிக்கு எதிராக, மனித உரிமைக்கு எதிராக முதல்வர் அவர்களாலும் உள்துறையாலும் மறைக்கப்பட்டிருக்கு. இந்த 31 உண்மைகள் வெளியே வர வேண்டும். அந்த 31 தாயோட கண்ணீர்கள் வெளியே வர வேண்டும். எங்களுக்கு உண்மைகள் வர வேண்டும். உங்க அரசியல், எலெக்ஷன், தேர்தல் இதெல்லாம் அப்புறம் வச்சுக்குவோம். ஆனால் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நீங்கள், எதிர்கட்சி கூட்டணி கட்சியெல்லாம் சொல்றாங்களே காவல்துறை மேல கடுமையான விமர்சனம். காவல்துறை மீது தவற சுட்டி காட்டுறது முக்கியம். காவல்துறை நிர்வகிக்கக்கூடிய தலைவர் யார்? அந்த உள்துறை அமைச்சர் 31 நிரபராதிகளுக்கும் ஒரு முடிவை சொல்ல வேண்டும். முடிவை சொல்ல என்றால் எங்க தலைவர் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவார். இதை ஏதோ கையில எடுத்தோம், ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம், ஒரு 6 மணிக்கு முடிஞ்சிட்டோம் அப்படிங்கிற கிடையாது. ஒரே ஒரு சொல்யூஷன் கேட்டாரு. எல்லாத்துடைய கண்ணீரும் தலைவர் பார்த்த பிறகு இதற்கு கடுமையாக நம்ம நியாயத்தையும் நீதியும் இந்த உலகம் முழுவதுக்கு எடுத்துரைக்கணுங்க. அந்த தாயோட கண்ணீருக்குன்னு சொல்லி இருக்கிறாரு.
அதுக்கான உடைய ஆர்ப்பாட்டம் தான் இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, ஒவ்வொரு அரசு கொலைகளும் ஒரு நியாயம் இருக்கிறது. நீங்க எப்படி படம் பார்த்து சந்துரு அவர்களை பாராட்டினீங்களோ, நீதிபதி சந்துரை அவர்களுடைய அறிக்கையை இன்று இரவுக்குள் வெளியிட வேண்டும். நீதிபதி சந்திர அவர்களே, உங்களுக்கு நீங்க ஒரு உண்மையானவர்கள், இல்லை என்றால் நீங்கள் வெளியிடுங்கள். எப்படி ஒரு மனித உரிமைக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுத்தீங்களோ, இந்த அரசினுடைய உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும். நன்றி, வணக்கம். ஹலோ, நன்றி. பல்வேறு தடைகளை தாண்டி பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்காக தமிழ்நாடு முழுக்க பல தடைகளை தாண்டி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் இங்க வந்து நிற்கிறீர்கள். உங்களை எல்லாம் இங்க வரவழைத்து மாவட்ட செயலகம் கூட்டு வந்த நம்முடைய மதிப்பிற்குரிய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அண்ணன் அவர்களே, வருக, கண்டன உரை தருக. மதிப்புக்கும் மரியாதைக்குரிய கிளை, வார்டு, வட்டம், பகுதி, ஒன்றியம், பேரூராட்சி, நகரம், மாநகரம், மாவட்டம் மற்றும் சார்பு அணிகள் நிர்வாகிகளே, மாநில பொறுப்பாளர்களே, மாவட்ட கழக செயலாளர்களே, காவல்துறை அதிகாரிகளே, ஊடக நண்பர்களே, தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களே, இந்த போராட்டம் நீதி கேட்கும் போராட்டம், நியாயம் கேட்கும் போராட்டம், பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் குரல் கொடுக்கும் போராட்டம், மக்கள் போராட்டம், எழுச்சி போராட்டம். எங்கள் தலைவர் சிந்தனை எல்லாம் மக்கள் 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 மட்டும்தான். தம்பி அஜித் குமார் உள்ளிட்ட அனைத்து மக்களின் குடும்பங்களுக்காகவும் அவர் நீதி கிடைக்க போராடுகிறார். தாய்மார்களுக்கு ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களுக்காக குரல் கொடுக்க உங்கள் வீட்டு பிள்ளையாக, அண்ணனாக, தம்பியாக தளபதி வருவார். அவரோடு நாங்களும் வருவோம். நன்றி, வணக்கம். கண்டன உரை வழங்குவதற்காக உதவி பொதுச் செயலாளர் அண்ணன் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தமிழக அரசை கண்டித்து இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் எங்கும் பார்த்திருக்க மாட்டார்கள். இதுவரை தலைவருடைய வருகை குறித்து யாரும் எந்த அறிவிப்பும் வெளியிட்டதில்லை. ஆர்ப்பாட்டம் குறித்தும் கடைசி வரை எந்த அறிவிப்பும் வெளியிட்டதில்லை. நம்மளுடைய ஒரே நோக்கம் பாதிக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட இந்த மக்களின் குரலாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமே ஒரே நோக்கம். தமிழக மக்களை போல ஒரு பாவப்பட்ட மக்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். கடந்த 4.5 ஆண்டுகளாக தமிழக மக்கள் பட்ட துன்பங்கள் ஏராளம். இதில் நமது தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் இதற்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது அவர் செய்த நாடகங்கள், டிராமா எல்லாம் பார்த்திருப்போம். அதே டிராமா, அதே நாடகத்தை இப்பொழுது அவர் வேறு விதமாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஒன்னு இல்ல, அவருடைய ஆட்சியில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது கடந்த ஆட்சியில் மதுக்கடைகளை மூடுவேன்னு கருப்பு கொடி கொட்டி இதே மாதிரி கருப்பு ஆர்ப்பாட்டத்தில் நடத்தினார். அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு இதுவரை எங்கேயுமே மதுபானங்கள் மூடப்படவில்லை, மதுக்கூடங்கள் மூடப்படவில்லை, கள்ள மதுக்கள் எங்கேயுமே நிற்பது தடுக்கப்படவில்லை. அடுத்ததாக கனிம வள கொள்ளையை பத்தி அவர் நிறைய பேசியிருப்பார். இந்த 4.5 ஆண்டுகளில் கனிம வள கொள்ளை நடப்பதை போல வேற எப்போதும் நடப்பதில்லை. இதை எல்லாவற்றையும் தாண்டி இந்த லாக்அப் மரணங்கள், அதாவது தடுப்பு காவலில் நடந்த மரணங்கள் மற்ற எந்த ஆட்சியிலும் அல்லாத அளவிற்கு இப்போதுதான் அதிகப்படியாக நடந்திருக்கிறது. அதற்கு நீதி கேட்டு நாம் இங்கே ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நேற்று நமது தலைவர் அவர்கள் இந்த குடும்பங்களை சந்திச்சார். இந்த லாக்அப் மரணங்களில், தடுப்பு காவலில் மரணமடைந்த இந்த குடும்பங்களை சந்தித்தார். அது மிகவும் வேதனையான ஒரு தருணம். அப்போது நமது தலைவர் அவர்கள் இவர்களுக்கு ஒரு வாக்குறுதி அளித்தார். அது என்னவென்றால், கடைசி வரை நீதி போராட்டத்திற்கு தமிழக வெற்றி கழகம் துணை நிற்கும். நீதிமன்றங்கள் மூலமாக நமக்கு இவர்களுக்கு பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நீதிகளை பெற்று தருவதற்கு நமது தமிழக வெற்றி கழகம் துணை நிற்கும். அதே போல நமது நிர்வாகிகளும் அனைவரும் அந்தந்த மாவட்டங்களில் இவர்களுக்கு துணையாக இருந்து சட்ட போராட்டங்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்வோம் என்று உறுதி கூறியிருக்கிறார். தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் 4.5 ஆண்டுகளாக நீங்கள் முதலமைச்சராக வெறும் ஒரு கையெழுத்து போடும் முதலமைச்சராக அலங்கரித்து விட்டீர்கள். நீங்கள் கடைசி வரை இந்த மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை. 70 ஆண்டுகளாக திமுக செய்த துரோகத்தை விட இந்த 4.5 ஆண்டுகள் நீங்கள் செய்தது அதிகம். கடைசியா ஒரே ஒரு நல்லதை மட்டும் செஞ்சுட்டு போயிருங்க. இன்னும் 8 மாதங்கள் தமிழக மக்கள் காத்திருக்க தேவையில்லை. நீங்கள் ராஜினாமா செய்து விட்டு போய்விடுங்கள்.
இந்த கடைசி ஒரு நல்ல விஷயத்தையாவது இந்த மக்களுக்காக செய்யுங்கள். இந்த மக்கள் அடுத்து யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம், பணம் வேண்டாம், தன்னுடைய உச்சத்தை வேண்டாம் என்று மக்களுக்காக நிற்கும் தலைவர் யார் என்று அவர்களுக்கு தெரியும். அந்த தலைவரை அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். தயவு செய்து கடைசியாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வரலாறில் கண்டிப்பாக வரலாறு உங்களை தூற்றும். அந்த வரலாறிலிருந்து கடைசி ஒரு நல்லதை செய்துவிட்டு போங்கள். அது உங்களுக்கு நல்ல பெயரை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அமைதியாக இங்கே கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது சட்ட போராட்டம் தொடரும். வருகை புரிந்த அனைவருக்கும் இந்த வாய்ப்பை வழங்கிய நமது தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி அண்ணா. தொடர்ந்து கண்டன உரை வழங்குவதற்காக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் டாக்டர் அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். 1996ஆம் ஆண்டு கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்னார், காவல்துறையின் ஈரல் முக்கால்வாசி அழுகிவிட்டது என்று சொன்னார். ஆனால் இப்போ ஈரல் மட்டும் இல்லை, காவல்துறையின் இதயமும் மூளையும் முற்றிலும் அழுகிவிட்டது. காவல்துறையின் மூளையாக செயல்பட வேண்டிய முதலமைச்சர் அவர்கள் முற்றிலும் செயலிழந்து இருக்கிறார். ஒரு எஃப்ஐஆர் கூட போடாம ஒரு இளைஞனை போலீஸ் ஸ்டேஷன் இல்ல வேற இடத்துல கடத்தி கொண்டு போய் அங்க அடிச்சே கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த காவல்துறையினருக்கும் கூலிப்படைக்கும் என்ன வித்தியாசம்? இதற்கு தார்மீக பொறுப்பு எல்லாம் இல்ல, நேரடி பொறுப்பே முதலமைச்சர் அவர்கள் தான். அதனால்தான் முதலமைச்சர் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஆனா இன்னும் 8 மாசம் தான் இருக்கு, நீங்க அதை பண்ண மாட்டீங்கன்னு தெரியும். ஏன்னா உங்களுக்கு ஆட்சி தான் முக்கியம். குறைந்தபட்சம் இதையாவது செய்யுங்கள். உங்கள் வசம் இருக்கும் உள்துறை மற்றும் காவல்துறை, இந்த 2 துறையையாவது உங்கள் அமைச்சரவையில் வேறு ஒருக்காவது கொடுத்து செல்லுங்கள். கொடுத்து விட்டு உங்கள் பிரச்சாரத்தை ஓரிணையில் தமிழகம் போன்ற வேலையை ஈடுபடுங்கள். மக்களுக்கு சாரி வேண்டாம், நீதிதான் வேண்டும். இந்த நீதி கிடைக்கவில்லை என்றால் அடுத்த ஆண்டு நம் தலைவர் அவர்களின் தலைமையில் ஆட்சி அமையும் பொழுது கண்டிப்பாக அனைத்து குடும்பங்களுக்கும் நீதி கிடைக்கும். நன்றி, வணக்கம். இன்றைய மாணவர்கள் அதிகம் விரும்பும் ஐடி, ஏஐ, டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, இசிஇ போன்ற பிடெக் படிப்புகளை வழங்குகிறது மீனாட்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தண்டலம். 2025-26ஆம் ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.